புதுச்சேரியில் மாநாடு நடத்துவதற்கு விஜய் அனுமதி கோரியிருந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இளமதன் விவரம் என்ன? புதுச்சேரியில் 5 நாளை மறுநாள் ரோட் ஷோ நடத்துவதற்கு விஜய் ரோட் ஷோ நடத்துவதற்கான கோரிக்கை மனுவினை தாவைக்கவினர் அளித்தனர். கிட்டத்தட்ட 3 முறை இதுக்கான முயற்சி நடத்தப்பட்டது. 4வது முறையாக இன்றும் நடந்தது. நேற்று கட்சியோட பொதுச் செயலாளரான ஆனந்த் சந்தித்தார். இப்பொழுது முதலமைச்சரை ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அலுவலகத்தில் இதற்கான சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஜி சுக்லா பங்கேற்றுள்ளார் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணன் பங்கேற்றிருக்கிறார். தற்போது இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்பில் என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்றால், புதுச்சேரியை பொறுத்தவரை சிறிய சாலைகள் உள்ளதனால் ரோட் ஷோ தேவையில்லை, அதற்கு பதிலாக ஒரு பொது இடத்தில் ஒரு கூட்டம் போல் நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. உப்பளத்தில் உள்ள எக்ஸ்போ கிரவுண்டில் இதற்கான கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தற்பொழுதும் காவல்துறையிடம் பாதுகாப்பு கொடுப்பது ஏதுவாக ஒரு மைதானத்தில் மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தாவாக பொறுத்தவரை ரோட் ஷோ நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அதற்கு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் அவர்கள் என்ன, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வரமாட்டார்கள், புதுச்சேரி சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்பார்கள், தமிழகத்தாலும் வரக்கூடாது என்று அறிக்கையை நாங்கள் கொடுப்போம் என்று தாவேக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆனால் புதுச்சேரி அரசை பொறுத்தவரை ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளமதன்.